வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கு ஜென்ரலாவே மூவிஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு நல்ல கதைய, நல்ல படம் ஏதோ பார்த்துட்டேன் அப்டின்னா, இந்த கதைய எப்படி உருவாக்குனாங்க? இதோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி எடுத்திருப்பாங்க? என்ன நினச்சு எடுத்திருப்பாங்க? அப்டின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன ஆர்வம் எனக்கு இருக்கும். ஸோ இது தேவையில்லாத ஆணியா கூட இருக்கலாம். ஆனா என்னமோ அது எப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஐ திங்க் நம்ம அதனால தான் இந்த டைரக்டர்ஸோட இன்டர்வியூலாம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். நான் அந்த ப்ரொமோஷனுக்கு அத சொல்லல. லைக் டீகோடிங்லாம் பண்றாங்க இல்லையா? இப்போ லோகேஷ் கனகராஜ் கூட விக்ரம்லாம் வந்ததுக்கப்புறம் அத டீகோடிங்கில வந்து அவரு நெறைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாரு. நான் என்ன நினச்சு இத எந்த மாதிரி எழுதினேன் அப்படிலாம் விஜய் சேதுபதி கேரக்டர்லாம் ஒரு பாப்லோ எஸ்கோபார் அத வச்சு தான் நான் எழுதினேன். அந்த மாரிலாம் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தில தான் நம்ம அத பார்க்குறோம்னு நெனைக்கிறேன். இந்த மாரி எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ன்னு ஒரு சீரிஸ் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்ல. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீரிஸ். ஸோ அந்த சீரிஸ் எழுதின டஃபர் பிரதர்ஸ்ன்னு 2 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க மாஸ்டர் கிளாஸ்ன்னு ஒரு இதில லைக் கிளாஸ் மாரி அத எடுத்திருப்பாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் எப்படி எழுதணும்? எப்படி ஒரு சீரிஸ் எழுதணும்? அப்படின்றத பத்தி ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி எழுதுனாங்கன்றத அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கும்ல. ஸ்டார்ட்டிங்கில அவங்க வச்சிருந்த ஒரு ஸ்கிரிப்ட்டா கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடி சும்மா ஹிண்ட் மாரி எழுதுனது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அ அத வச்சு டீச் பண்ணுவாங்க. நாங்க எப்படி எழுதணும்? எந்த மாரிலாம் எழுதணும்? அப்படின்ற டிப்ஸ் மாரி சொல்லுவாங்க. லைக் கிளாஸ் மாரி எடுப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ நான் ரீசென்ட்டா பார்த்தேன். எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கும். ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க பார்த்தது இல்லைன்னா பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ்ல கூட அது நெறைய ஐ திங்க் இப்போ தமிழ்ல கூட அது இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆடியோ லாங்குவேஜ்ல தமிழ் கூட செலக்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். தெரில. பட் அவன் அத தமிழ்ல கூட நெறைய ப்ரொமோட் பண்ணிட்டே இருந்தான். இளையராஜாலாம் வந்து மியூசிக் போட்டாரு. ஸோ அது மாரி ஒரு ப்ரோமோ வீடியோலாம் போட்டான். அவரு வாசிச்சு அந்த கேட்டே க்ளோஸ் ஆகுற மாதிரி அந்த மாரிலாம் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி எல்லாம் வச்சு கூட அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு 3 சீசனோட 4த் சீசன் வரப்போ தான் நெறைய ப்ரமோஷன் பண்ணான். ஃபர்ஸ்ட்டு 3 சீசனோட கதைய வந்து காமெடியா அவரு சொல்ற மாதிரி அந்த மாரிலாம் நெறைய போட்டிருந்தான். நெட்ஃப்ளிக்ஸே நெறைய ப்ரமோட் பண்ணியிருந்தான். ஸோ இந்த கதை எத பத்தினது அப்புட்ன்னா, ஒரு இன்னொரு டைமென்ஷன் இருக்கும். லைக் இங்க எப்படி நம்ம இருக்கோமோ, அதே மாரி இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ் மாரி, அந்த மாரி ஒரு இடத்துல ஒரு மிருகம் வாழும். ஸோ அந்த ஜந்து வந்து இங்கேருந்து ஒரு பையன தூக்கிட்டு போயிரும். அது திடீர்னு ஒரு பையன் காணாம போயிருவான். அவனோட டெட் பாடி எதுவுமே கிடைக்காது. திடீர்னு காணாம போயிருவான். எங்க போனா, என்ன ஆனா ஒண்ணுமே தெரியாது. ஸோ இதுக்கு நடுவுல ஒரு ஜந்து இருக்கும். திடீர்னு ஒரு இன்னொரு டைமென்ஷன்வானுங்க. அப்புறம் ஒரு லேப் இருக்கும். அங்கேருந்து ஒரு பொண்ணு வரும். இந்த மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங் லேயர்ஸோட ஃபர்ஸ்ட் சீசன்லாம் நீங்க என்னன்னே தெரியாம நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு சீசன்லாம் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். அண்ட் இப்போ 4த் சீசன்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு சீசனோட அத எப்படி சூப்பரா கனெக்ட் பண்ணியிருக்கான்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ அவங்க எப்படி எழுதுனாங்கன்னு கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி இவங்களுக்கு இந்த ஐடியாவா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த அண்ணன் தம்பி 2 பசங்க இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து ஜென்ரலாவே கான்ஸ்பிரசி தியரீஸ் எல்லாம் கொஞ்சம் அதுலலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாம் சின்ன வயசுலேருந்தே. லைக் கான்ஸ்பிரசி தியரீஸ்னா என்ன சொல்ல, இப்போ இந்த கோவிடுக்குலாம் கூட இருக்குல்ல, கோவிட்னு ஒண்ணு இல்லவே இல்ல. எல்லாம் சும்மா அப்படின்னு அல்லது அது வந்து பாப்புலேஷன குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே அத வந்து ஏவி விட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் தியரீஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி யுஎஸ்ல ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருந்திருக்கு. லைக் 80s அந்த காலத்துல. மான்டாக் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு. நியூயார்க்ல மான்டாக்ன்ற இடத்துல வந்து கவர்மெண்ட்டே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுது. அங்க வந்து என்ன சொல்ல, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நெறைய கண்டக்ட் பண்றாங்க. டைம் ட்ராவல்லாம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு ஹியூமனுக்கு எதிரா ஒரு வித்தியாசமான எதையோ ஒண்ணு உருவாக்குறாங்க. அந்த மாரி நெறைய ஸ்டோரீஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு லேப் இருக்கும். அந்த லேப்ல ஏதோ நடக்குது அவ்வளோதான். ஆனா என்ன நடக்குது என்னன்னுலாம் தெரியாது. இந்த ஒரு ஐடியா தான். இதனால அந்த ஊர்ல இருக்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அங்க என்ன நடக்குது? இப்படின்றதுலேருந்து தான் அவங்க அத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கதை அப்படின்னு ஒண்ணு எழுதுறோம் அப்படின்னா, அந்த கதைக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். லைக் நம்ம லைஃப்ல அது நடந்ததா இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்ததா இருக்கலாம், அல்லது சின்ன வயசுல நம்ம பார்த்த பக்கத்துல இருந்தவங்க, அந்த மாரி தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாரி நமக்கும் அந்த கதைக்கும் ஒரு கனெக்ட் இருக்கணும். லைக் நம்ம எழுதுற கதைக்கு நம்மளோட பேசணும். அந்த கதைக்கும் நமக்கும் ஒரு வேவ் லென்த் இருந்தா தான், நமக்கு அது கனெக்ட் ஆனா தான், அது வந்து ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஒரு ஃபேண்டசி சீரீஸ். அங்கே வந்து அ ஒரு ஜந்துலாம் வரும், ஏதேதோ நடக்கும், இன்னொரு டைமென்ஷன்வாங்க. அந்த மாதிரிலாம் இவங்க லைஃப்பில் எதுவும் நடக்கல. பட் அந்த சின்ன வயசில் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இவங்க சுற்றிட்டு இருந்தது, அந்த 80s அந்த காலகட்டத்தில் இவங்க அதே வயசு பசங்களாக இருந்தது, அதெல்லாம் வந்து இவங்க லைஃப்பில் ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். லைக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங், அதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் படத்துலேயும் எடுத்திருப்பாங்க, லைக் சீரீஸ்லேயும் எடுத்திருப்பாங்க. இவங்க சின்ன வயசில் ரெக்கார்ட் பண்ண இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் ஒரு 4 பசங்க வருவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு 4 பசங்களா இவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணுறது, அந்த மாதிரியானது தான் அவங்க ஷார்ட் ஃபிலிமாவும் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த 4 பசங்க 80s பீரியடு இதெல்லாம் வந்து இவங்க லைஃப்ல இருந்தே இவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக கண்டாராலாம் கூட பார்த்தோம் இல்லையா, அவர் லைஃப்பில் சின்ன வயசில் பார்த்து அவருக்கு தெரிஞ்சு அவர் சுற்றி நடந்த விஷயங்களை வச்சு தான் அந்த சாமி ஆடுறது, அந்த எல்லா விஷயமே அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்தனால தான் அவரால் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக கொடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் காதல் மூவி கூட இருக்குல்ல, அந்த படம் கூட யாரோ அந்த டேரக்டர் வந்து யாரோ ஒருத்தவங்க ட்ரெயினில் அவங்களுக்கு நடந்த கதையாக இதை சொன்னது, அதை வச்சு எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களோட ஏதோ ஒரு வகையில் லைக் அவங்களுக்கே அது நடந்திருக்கணும்னு இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு அது நடந்திருக்கலாம், அதை அவங்க டேரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதை எடுக்கையில் கண்டிப்பாக அது நல்லா வரும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எடுக்கிறது ஒரு விதம், இன்னொன்று வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்சி லைக் ரீசெண்டாக ஹிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட் எடுத்து அதே மாதிரி படம் பண்ணுறது இன்னொரு விதம். ஸோ அது வந்து மேபி கிளிக் ஆகலாம், மேபி கிளிக் ஆகாமல் போகலாம். பட் இதுதான் வந்து ரொம்ப நம்மளாலே நல்லா எடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்போம்ல, பேய் படம் ஏதாவது ஒன்று ஹிட் ஆயிடுச்சுன்னா ஒரே பேய் படமாக வரும், ஆக்ஷன் படம் வந்தால் ஆக்ஷன் படமாக வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கும் கனெக்ட் ஆகியிருக்க மாதிரியான ஸ்டோரியாக எடுக்கையில் தான் அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே பார்த்தா நிறைய லேயர்ஸ் இருக்கும். லைக் என்ன சொல்ல, ஒரு 4 சின்ன பசங்க இருப்பானுங்க, அதுக்கப்புறம் ஒரு டீனேஜில் ஒரு செட்டுன்னு இல்லை, லைக் ஒரு பொண்ணை காட்டுவாங்க, நான்சி, ஸ்டீவ், அவங்கெல்லாம் ஒரு ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க, ஜோனாதன் அந்த ஏஜ் குரூப் அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பர், ஜாய்ஸ், அப்படி பெரியவங்கெல்லாம் ஒரு பாப், அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஏஜ்காரவங்கெல்லாம் ஒரு சைடு இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் லேயர் ஆயிரும். இவங்க ஒரு சைடு, இந்த சின்ன பசங்க ஒரு சைடு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பானுங்க, அந்த டீனேஜ் குரூப் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், பெரியவங்க ஒரு சைடு ஏதோ பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எப்படி ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா எழுதியிருப்பாங்க. லைக் நிறைய லேயர்ஸ் இருக்கப்போ, நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ அதை பார்க்குற நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லலாம், மெட்டி ஒலி சொல்லலாம். மெட்டி ஒலி வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு அப்பா அவங்களுக்கு 5 பொண்ணுங்க இருக்காங்க, இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான் கதைன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த 5 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகும். லைக் 4 பேர் கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் ஆகுறப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபேமிலி வரும். அந்த ஃபேமிலியில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். அண்டு இவங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி வரையில் அங்கே செட் ஆஃப் நியூ கேரக்டர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அப்போது அந்த கேரக்டர்ஸுக்கும் ஒரு தனியாக ஒரு லைன் போகும். ஸோ இது வந்து ஒரு எதார்த்தமாகவே அந்த கதை விரியும். சும்மா வந்து ஒரு 4 பேரையே காட்டிட்டு, அல்லது வில்லின்னு சொல்லி அவளையே திரும்ப திரும்ப காட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கும். ஐ திங்க் இப்போ உள்ள சீரீஸ்லாம் அப்படி தான், இப்போ உள்ள தமிழ் சீரியல்லாம் நிறைய அப்படி தான் இருக்குது. ஒரு வில்லினா அவளே திரும்ப திரும்ப வருவா, சுட்டாலும் வருவா, என்ன பண்ணாலும் வருவா, அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் மெட்டி ஒலி வந்து ரொம்ப எதார்த்தமாக இந்த மாதிரி லைக் வாண்டடாக இது பண்ணாமல் அவங்க எடுத்துக்கிட்ட கதையே அவ்வளோ அழகாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து சரோ ஃபேமிலி ஒரு சைடு பார்ப்போம், அவங்க பார்த்தா கொடுமையாக நடக்கும். அப்புறம் ஒரு
கோபி ஃபேமிலி பார்த்தா அவங்க காமெடியா காட்டுவாங்க. ஸோ நமக்கே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். இதே ட்ரிக் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. லைக் தனித்தனியா அந்த ஏஜ் குரூப்ப அந்த மாரி பிரிச்சு தனித்தனி கதையோட்டமா போகையில பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு கதை அப்படின்னா அதுக்கு ஒரு டிரைவ் இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அப்பதான் ஆடியன்ஸ் வந்து அத பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இதில வந்து என்னென்னா, அந்த வில்ன்ற பையன் வந்து தொலைஞ்சு போயிருவான். எடுத்தோனே அந்த ஊர்ல 4 பசங்க ஒரு ஒரு அது பேர் என்ன? பேஸ்மெண்ட் அங்க உட்காந்து விளையாடிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அதில தனித்தனியா அவன் வீட்டுக்கு போகையில திடீர்னு அந்த வில்ன்ற பையன் தொலைஞ்சிருவான். ஏதோ ஒரு ஒரு உருவம் வரும். டக்குன்னு அவன் காணாம போயிருவான். அவ்வளோதான் ஸ்டார்ட்டிங்கில காட்டுவாங்க. ஸோ அந்த வில் தொலைஞ்சிட்டான். அவன் என்ன ஆனான்? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன இவங்கலாம் கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அந்த வில்க்கு இந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இதில இருக்கிற பையன் ஒருத்தனோட அக்கா தான் அந்த நான்சி. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. அந்த தொலைஞ்சு போன பையனோட அண்ணன். அவனும் அந்த டீனேஜ் கேங்கில வந்துருவான். அப்புறம் தொலைஞ்சு போன பையனோட அம்மா. அவங்க வந்து அந்த பெரியவங்க கேங்கில வந்துருவாங்க. லைக் அத கண்டுபிடிக்கிற ஒரு ஹாப்பர்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் வருவாரு. அவங்க அந்த கேங்கில வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டிரைவ் இருந்தா தான் இது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மொமெண்டோக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம் ஆடியன்ஸ்னா தான் அவங்க அடுத்தடுத்து அவங்க பார்ப்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது அஃப்கோர்ஸ் இது உண்மை தானே. நம்ம அதுவும் இந்த மாதிரி த்ரில்லர் மாதிரியோ அல்லது ஒரு ஃபேண்டசி மாதிரியோ பார்க்குறோன்னா என்ன சொல்ல, வாழ்வியல் கதைகள் எடுக்கிறது வேற. அது அந்த லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்ற மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் அப்படியே போகும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியான மூவிஸோ இல்லை சீரிஸோ பார்க்கணுன்னா நமக்கு கொஞ்சம் அது என்னதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். அதை தான் அவங்க டிரைவ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம எழுதுகிற கதைக்கு ஒரு டிரைவ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணையில ரொம்ப சின்னதா ஒரு ஐடியாவ வந்து ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணா போதும். எடுத்தோனே எல்லா டீட்டெயிலிங் எல்லாமே குடுத்துறணும் அப்படின்ற மாரிலாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க ஸ்டார்ட்டிங்கில எழுதையில நான்சின்னு ஒரு கேரக்டரே இருக்காது. அந்த தொலைஞ்சு போற பையனுக்கு ஒரு அக்கா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் லேட்டர் ஆன் அத வந்து நான்சின்னு அது அந்த தொலைஞ்சு போன பையனோட ஃப்ரெண்டோட அக்கா அந்த மாதிரி ஒரு கேரக்டரா மாத்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட்டிங் வந்து எல்லாமே இது எப்படி முடிய போகுது, என்ன எல்லா டீட்டெயிலிங்கையும் நீங்கள் ஆரம்பத்திலேயே எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன இதா எழுதுனா போதும்னு லைக் இவங்க வந்து இந்த மான்டாக் ப்ராஜெக்ட்டுன்னே பேர் வச்சு ஒரு பேராகிராஃப் தான் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டான். அவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஏதோ ஒரு லேப் இருக்குது. அந்த லேபில் என்னமோ நடக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அந்த பையன் எப்படி கிடைக்கிறான், இவ்வளோ தான் இவங்களோட ஸ்டோரி லைன். இது ஒரு குட்டி பேராகிராஃபாக எழுதி இது அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பைலட் எபிசோடு எடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு ஃபுல் லென்த் சீரீஸாக இப்போது 5வது சீசன் எடுத்துகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5th சீசன் தான் லாஸ்ட்டு. ஸோ அந்த ஃபுல் லென்த்தாக அதுக்கப்புறம் தான் போயிருக்கு. ஸோ நம்ம ஒரு கதையை பார்க்குறோன்னா ஒரு குட்டியாக ஒரு ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்க. அது என்ன பருந்து பார்வையா மேலேருந்து பார்க்குறது, ஒரு எல்லாமே சின்ன சின்னதாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோரியவே ஒரு ஈகிள் வியூவில் பார்த்து ஒரு குட்டியாக எழுதணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் இன் வுட்ஸ்ன்னு ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் ஏதோ ஒன்று எழுத போய் இது நடக்குது அது நடக்குது இந்த மாதிரி. லைக் இந்த சீரீஸே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நிறைய விஷயம் நடக்கும். திடீர்னு எல்னு ஒரு பொண்ணு வரும். அதுக்கப்புறம் அந்த பையனோட டெட் பாடி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரியாக எழுதிட்டே போகிறோம் அப்படின்னா, இதை ஒரு ஸ்கிரிப்டாக எழுதையில் ஒரு கதையாக எழுதையில் திடீர்னு நம்ம என்ன ஆரம்பித்தோம், எங்கே முடிக்க போகிறோம், எதுக்காக இது எழுதுகிறோம் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து தொலைஞ்சிருவோம், அந்த கதைக்குள்ளே தொலைஞ்சிருவோம் அப்படின்றது தான் அவங்க லாஸ்ட் இன் வுட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட சீசன் 1ஓட ஐடியா வந்து என்னவாக இருக்கும்னா, அந்த பையன் தொலைஞ்சிட்டான், அவன் வந்து கிடச்சிட்டான். இதுக்கு நடுவில் என்ன நடக்குது, இவன் எப்படி கிடச்சான், இவனுக்கு என்ன நடக்க போகுது, இப்படின்ற ஒரு ஸ்டோரி ஆர்க் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஐடியான்னு சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் இப்போ இருக்கிற எந்த ஒரு சீரியலுக்குமே அந்த ஸ்டோரி ஆர்க்கே இல்லை. அதனால தான் இப்போ இருக்க சீரியல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியல. சேம் திங்
மெட்டி ஒலி எடுத்துக்கிட்டா அவர் வந்து அந்த ஒரு பெரியவர் வந்து அந்த 5 பொண்ணுங்களையும் அம்மா இல்லாம ஒய்ஃப் கூட இல்லாம அந்த பொண்ணுங்கள வளர்த்துருப்பாரு. அந்த அம்மா இல்லாத பொண்ணுங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் முடியுது. ஒவ்வொரு பொண்ணுக்கா கல்யாணம் பண்ணுறது, அதில் வர கஷ்டம் அண்ட் 5 பேரும் கடைசியா சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்றது தான் இந்த கதையோட ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஸோ இதுக்கு நடுவுல இவங்க எப்படி வேணாலும் ஜவ்வா இழுத்துக்கலாம். ஐ திங்க் மெட்டி ஒலி ரொம்பலாம் இழுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதோடைய என்னமோ சொல்லுவாங்களே டிஆர்பி ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க எழுதுனதை விட நல்லா இருக்குன்ற காரணத்துக்காக. ஆனால் அந்த கதை இதுதான், இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்க கதையெல்லாம் ஆரம்பிக்குது, அது எங்கே முடியுது, அது என்ன கதை, அது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அது பாட்டுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி நான் பார்க்குறப்பவே லைக் இந்த கிளாஸை நான் பார்க்கலே நாம் பார்த்த சீரியல், நம்ம சின்ன வயசில் பார்த்தது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கல நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருந்து அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதா தான் இருக்குது. அண்டு ஏதோ ஒன்று ஆரம்பித்து அப்புறம் நல்லா இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஒரு கேரக்டர் திடீர்னு நல்லவங்களாக இருக்கும், திடீர்னு மாறிடும். ஒரு கேரக்டராக இருக்குது, ஸ்டோரியாக இருக்குது, ஒன்றுமே இல்லாமலாம் இது போனனால தான் நமக்கு இந்த சீரீஸ்லாம் பிடிக்க மாட்டேங்குது, இப்போ இருக்கிற சீரியல்ஸ்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு டெட்லைன் வச்சுட்டு எழுதணும் அப்படின்றது இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன நினைப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி எழுதுகிறாங்க இல்லையா டேரக்டர்ஸ், இந்த ரைட்டர்ஸ், இவங்கெல்லாம் எழுதுகிறவங்க, இவங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் தோணும். ஸோ அவங்க திடீர்னு நைட்டு 2 மணிக்கு கூட தோணும், திடீர்னு காலையில் கூட தோணும், அப்போல்லாம் எழுதுவாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டெட்லைன் வச்சுப்பாங்களாம். இப்போ இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களே இவங்களுக்கு டெட்லைன் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இந்த ப்ராஜெக்ட் எழுதிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அப்போயே இவங்களுக்கு ஒரு டெட்லைன், இவங்களுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் எல்லாமே வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்களாம். ஒரு 9 to 5 ஆஃபீஸ் ஹவர்ஸ் மாதிரி, காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை எழுதுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்க, அவங்க வேலையை பார்க்க அந்த மாதிரி போயிடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஒர்க்கு மாதிரி 9 மணிக்கு வந்தோடனே நேற்று என்ன எழுதுனாங்களோ அதை திரும்பி ரீட் பண்ணையில் அவங்களுக்கு புதுசாக ஏதாவது ஐடியாஸ் தோணுதுன்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் ஏதாவது கரெக்ஷன்லாம் இருக்குன்னா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி அவரோட பாட்காஸ்ட்டில் பேசியும், ரீசெண்டாக இல்லை, அவர் முன்னாடியே அதை பேசியிருந்தார், அவரோட பாட்காஸ்ட்லேயும் நான் இதை கேட்டிருந்தேன். ஸ்டார்டிங்கில் நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஈஸியாக எழுதிடலாம், எல்லாம் வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் அதுதான் நம்ம வேலை, அதுதான் நம்ம ப்ரொஃபஷன் ஆக்கிட்டோன்னா அதை வந்து ஆஃபீஸ் வேலை மாதிரி ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரையும் அவர் டீம் 2 மணியோ 3 மணியோ சொல்லுவார். ஸோ அதுவரை அந்த அவரோட டீம் வந்து ஒர்க் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே இவங்க இந்த டேரக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேறு ஒரு டேரக்டர் பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் வந்து டெய்லி 2000 வேர்ட்ஸ் வர வரையும் எழுதுவாராம். அவர் கரெக்டாக 2000 வேர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அன்னைக்கோட ஒர்க்கு ஸ்டாப் பண்ணிடுவாராம். லைக் இவங்களே வந்து கூகுள் டாக்குமெண்ட்டில் தான் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்னா அதுவே வந்துடும்ல, 2000 வார்த்தை வந்தோடனே அதுவே அங்கே பார்த்துடலாம் 2000 வேர்ட்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான், இதே பேப்பர் பேனா வச்சு எழுதுனா உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இவங்க கூகுள் டாக்கில் எழுதுறனால அவங்க தெரிஞ்ச இல்லை, யாரோ ஒரு ஃபேமஸான டைரக்டர், அவர் வந்து 2000 வேர்ட்ஸ் வர வரையும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று வச்சுருப்பாங்களாம். ஸோ அதே மாதிரி நமக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாதான் நமக்கே அது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிப்பாங்க. டஸ்டின் அப்புறம் ஸ்டீவ், இந்த 2 கேரக்டருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த டஸ்டின்ற பையனுக்கு அம்மா காட்டுவாங்க, பட் அப்பா காட்டியிருக்கவே மாட்டாங்க. அவனும் ஸ்டீவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு இவங்க ஒரு கதையாக தனியாக ஒன்று உருவாக்குனா எப்படி இருக்கும், அதை நாங்கள் எப்படி எழுதுவோன்றதை இவங்க எழுதி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 2 டேரக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேருமே கூகுள் டாக், அவங்க லேப்பில் கூகுள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஷேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தே ஒன்றாவே எடிட் பண்ணி பேசிகிட்டே ஒரே இதில் எழுதுவாங்க.
இதுவே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தமிழ்ல வந்து ஐ திங்க் புஷ்கர் காயத்ரி அவங்கலாம் ஒண்ணா தானே டைரக்ட் பண்றாங்க. ஸோ அவங்க எப்படி எழுதுவாங்கன்னு தெரியல. இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஒண்ணாவே ஒரு டாக்குமெண்ட்ல அவங்கவங்களுக்கு தோன்றத டக்கு டக்குன்னு ஒரே டாக்குமெண்ட்ல எடிட் பண்ணிட்டு ஒரு காப்பி தான் அவங்ககிட்ட இருக்கு. அதில 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. அந்த மாரி பண்றாங்க. ஸோ அவங்க அந்த டஸ்டின் அண்ட் ஸ்டீவ்ன்ற ஒரு கதைய சும்மா அப்படியே அவங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக அவங்க அத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவே அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த டஸ்டினுக்கு அப்பா கேரக்டர் காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ டஸ்டின் அவன் அப்பாவ தேடி போறான். அவன் அப்பாவ தேடி போணும்னா அவனுக்கு கார் வேணும். கார்லாம் இருக்காது டஸ்டின்ட்ட. அஃப்கோர்ஸ் ஸ்டீவ்ட்ட வந்து இருக்கு. அண்ட் ஸ்டீவ் அவனோட ஃப்ரெண்டு. அதனால ஸ்டீவ்ட்ட போய், "வா நீயும் போலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். ஸோ அம் இப்படி இந்த மாதிரி அவங்க அந்த ஸ்டோரி எழுதுவாங்க. ஸோ இவன் ஏன் ஸ்டீவ போய் கூப்பிடுறான்? ஏன்னா அவன்ட்ட கார் இல்ல. ஸ்டீவ் ஏன் வரான்? அதுக்கு ஒரு ரீசன். இந்த மாரி அவங்க அப்பா எங்க போனாரு? இவ்வளோ நாளா தேடாம திடீர்னு ஏன் அவங்க அப்பாவ தேடுனான்? இந்த மாரி ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. அவங்க எழுதுற கதைக்குள்ளேயே அவங்க நெறைய கொஸ்டின்ஸா கேட்டு, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்ஸர கதையா டெவலப் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இது ஒரு கதை இல்லையா? கொஞ்சம் பெருசா சொல்லணும். ஸோ டஸ்டின் அவங்க அப்பாவ தேடி போறான். இதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறான். அண்ட் அவங்க ஸ்டீவ கூட்டிட்டு போறான். போனோனே அவங்க அப்பா இருந்தாரு அப்புட்னா கதை முடிஞ்சு போயிரும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அப்ஸ்டக்கிள். அவங்க அப்பா அங்க இல்ல. ஏன் அவர் இல்ல? அவர் என்ன ஆனாரு? அவர் இருக்காரா? இறந்துட்டாரான்னே டஸ்டினுக்கு தெரியல. இந்த மாரி அத எக்ஸ்டெண்ட் பண்ணி போறதுக்கு ஒரு அப்ஸ்டக்கிள்ஸா அவங்க உருவாக்குன கேரக்டர்ஸ்க்கு அவங்களே அப்ஸ்டக்கிள் போட்டுக்கிட்டே வருது. லைக் அதுக்கு ஒரு தடை மாரி வச்சுட்டே வந்து தடையெல்லாம் கிராஸ் பண்ணி அதோட கோல அது எப்படி அடையுது? அதாவது இந்த கதையில டஸ்டின் எப்படி அவர் அப்பாவ கண்டுபிடிக்கிறாரு? அப்படின்றத வந்து ஒரு கதையா எழுதியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம நிஜமாவே நீங்க இன்கேஸ் நீங்க மாஸ்டர் கிளாஸ் இருந்தது அப்படின்னா, இத பார்த்தீங்கன்னா, நம்மளே எழுதலாம் போல இருக்கே! நல்லா இருக்கே! அப்படின்ற அளவுக்கு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க அத. அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. லைக் அவங்க சின்ன வயசுல பார்த்த மூவிஸ் அதுலலாம் வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காது. சில விஷயங்கள் நம்மள அட்ராக்ட் பண்ணியிருக்கும்ல. ஸோ அந்த மாரியானத காப்பி பண்ணுறதுக்கும், இன்ஸ்பிரேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் மாரி எனக்கு இது தோணுச்சு. லைக் அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மூவி சொல்லியிருப்பாங்கன்னா, ஈட்டின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் வந்து இவங்களுக்கு பிடிக்குமா. ஸோ அதில வந்து என்னென்னா, ஒரு சின்ன பையன் அந்த ஏலியன் தான் ஈட்டி வந்து ஒரு ஏலியன். அத கூட்டிட்டு வந்து அது அவன் ரூம்ல வந்து யாருக்கும் அவங்க அம்மா, அப்பா யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பான். ஸோ இங்க சேம் திங். ஸோ இங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல என்ன நடக்கும்னா, 11 அந்த பொண்ணு இருப்பாள்ல, எல்ன்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவ அந்த லேப்லேருந்து வந்திருப்பா. ஸோ அவ யாரு என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. மைக்குன்ற பையன் வீட்ல யாருக்குமே தெரியாம எல்ல வந்து அவளுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்கும். ஸோ அவள வந்து அவன் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான். இது வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்ட ஈட்டிக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கும் ஒரு சம்மந்தமுமே இருக்காது. ஆனா ஒரு சின்ன இது கூட அங்கேருந்து அழகா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு படம் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு பெட்டா வளர்க்குறது. ஒரு கொடூரமான விலங்கு வந்து ஒரு மிருகத்த வந்து பெட்டா வச்சு வளர்க்குற மாதிரி ஒரு படம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஐடியா வந்து எங்கே வந்திருக்கும்னா, ஐ திங்க் 2nd சீசனா 3rd சீசனான்னு தெரில. இந்த மாரி ஒரு பெரிய ஜந்து இருக்கும். அது குட்டி குட்டி ஜந்துவா நெறையா வந்துரும். அதில ஒரு சின்ன மிருகத்த எடுத்து அதாவது அந்த கொடூரமான மிருகத்தோட குட்டிய எடுத்து டஸ்டின் வளர்ப்பான். எனக்கு அது பேர் தெரில. டெமோகார்கன்னு நெனைக்கிறேன். டெமோகார்கன், டெமோ டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சீசன்ல. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவானுங்க. ஸோ எனக்கு அது மறந்துருச்சு. அந்த டெமோ டாக் எடுத்து வளர்ப்பான். அதுக்கு ஏதோ பேர்லாம் வச்சு அத வளர்த்துட்ருப்பான். இந்த ஐடியா வந்து அங்கேருந்து வந்தது. அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. லைக் அத எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. லைக் ஒரு நெறைய ஐடியாஸ்லாம் வச்சுட்டு தானே ஒரு ப்ராஜெக்ட் இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒண்ணு எடுக்க போறாங்க. ஸோ இருக்கிற எல்லா ஐடியாஸையும் கொண்டு வந்து சீசன்லேயே போட்டு எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குடுத்து ஃபர்ஸ்ட்டு சீசன் சூப்பரா எழுதிட்டு, கடைசியா அதுக்கு அடுத்தடுத்த சீசன்ல என்ன எழுத, எப்படி என்ன மாரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நான் சொல்றேன். கதைய சொல்லல. லைக் சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இதில செம்மையா ஒரு சீன் இருக்கும். செம்மையா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதே மாரி 2வதுலேயும் இருக்கும். அண்ட் 4த் சீசன்லலாம் சூப்பரான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்தோனே எழுதையிலேயே எல்லாத்தையும் ரிவியல் பண்ணி எல்லாத்தையும் போட்டு சூப்பரா எடுத்துட்டு, அடுத்தடுத்ததுக்கு ஒண்ணுமே இல்லாத மாரி வச்சுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து எனக்கே நம்மளே வந்து நெறைய தமிழ் படம் பார்த்துருப்போம் இல்லையா? எனக்கு வந்து இந்த அருவி, அதுக்கப்புறம்
துருவங்கள் 16 இந்த இந்த படம்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா, இந்த டைரக்டர்ஸோட அடுத்தடுத்த ஒர்க்லாம் பார்த்தா நல்லாவே இருக்காது. என்ன இவங்களா இந்த படம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ, அவங்களுக்கு எனக்கு இதான் தோணுச்சு. அவங்களுக்கு இருந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டனால, அடுத்தடுத்த ஐடியா பஞ்சம் வந்து அவங்க அந்த மாதிரி சரியான கதைகள் குடுக்கலையோ அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஸோ, இதையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு கதை எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ், ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இதில வச்சிட்டிங்கன்னா, அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஸோ, அத கொஞ்சம் பார்த்து யோசிச்சு லிமிட்டடா தான் வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா, ஒவ்வொரு எபிசோடும் ஒரு சீரிஸில ஒவ்வொரு எபிசோடும் எப்படி முடிக்கிறது அப்படின்றது. லைக் ஏதோ ஒரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்த தூண்டுற மாதிரியான ஒரு கட் வச்சோம் அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் எபிசோடுன்னு குடுத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கு என்ன இதுக்கு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நம்ம எத்தனை சீசன் வச்சாலும், எத்தனை எபிசோட் வச்சாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனா, நானே சில சீரிஸ்லாம் பார்த்து ஒரு 4 சீசன் ஐ மீன் 4 எபிசோட்லாம் பார்த்துட்டு, ஐயோ! இது தலை வலிக்குது. இதுவரை வலிச்ச தலை போதும். இதுக்கப்புறம் என்ன நடந்தா என்னன்ற மாதிரிலாம் நான் விட்டுருக்கேன். ஸோ, நெக்ஸ்ட்டு குடுத்து நம்ம பார்க்கணும் இல்லையா? ஒரு சீசனுக்கு அவங்க ஒரு 9 எபிசோட் வச்சுருக்காங்கன்னா, எல்லாமே நமக்கு பார்க்கணும்னு தோன்றதுக்கான எலமெண்ட்ஸும் அதில இருக்கணும். லைக் ஒரு ஹூக் அந்த மாரி அத சொன்னாங்க. அதாவது ஒரு சீசன்லலாம் என்னென்னா, ஏதோ ஒரு எபிசோடில நான்சி வந்து இந்த உள்ள போயிருவா. ஸ்டார்ட்டிங்கில ஃபர்ஸ்ட்டு சீசன்ல நினைக்கிறேன். நான்சி வந்து இந்த அதர் டைமென்ஷனுக்குள்ள அவளே அவள் ஃப்ரெண்டை தேடி தெரியாமல் போயிடுவா. அங்கேருந்து அவள் வெளில வந்தாளா வரலையா, நான்சிக்கு என்னாச்சு எதுவுமே இல்லாமல் டக்குன்னு அப்படியே முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோடு அப்படி சொல்லிட்டு போகும். ஸோ, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வச்சாதான் நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு அதாவது வாரம் இப்போ நம்ம தமிழ் சீரியல்லாம் மாரி டெய்லி வருது, வாரத்துக்கு ஒன்று வருதுன்னா, அங்கே இப்படி வச்சா பரவாயில்ல. இதான் எல்லாம் வரிசையாக இருக்கே, அதுலேயே இப்படி வைக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் அவங்க சொல்லி இந்த ரீசன் ரொம்ப வேலிடாக தான் இருந்தது. அப்போ தான் அவன் அடுத்ததை பார்ப்பான். ஒரு 10 எபிசோட் கூட இருக்கலாம். நமக்கு பிடிச்சா தானே நம்ம அடுத்ததை பார்ப்போம். இல்லைன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம வெளில வந்துருவோம்ல. நம்மளே இந்த மாதிரி நிறைய வெளில வந்திருப்போம். ஸோ, அப்படி இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக எழுதணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இதை பார்த்ததில் ஒரு பெரிய மித்து வந்து பிரேக் ஆச்சு. லைக் நான் வச்சுருந்த மித்து தான். நான் வந்து என்ன நினப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரைட்டிங்கோ அல்லது படம் எடுக்கிறதோ அல்லது சாங் எழுதுறதோ இது மாதிரி மியூசிக்கோ எல்லாமே லைக் ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற எல்லாமே, ஒரு கலை வடிவத்தில் இருக்க எல்லாமே அது ஒரு இன்பார்ன் டேலண்ட்டு. அதெல்லாம் தானாக வந்திருக்கணும். திடீர்னுலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நமக்கெலாம் வராது. ஈஸியாக நமக்கெலாம் வந்துடாது. லைக் யாருக்குமே அப்படிலாம் வராது. ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அது அவங்களுக்கு இன்பார்ன் டேலண்ட்டுன்னு தான் நான் நினப்பேன். பட் இந்த கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்படிலாம் இல்லைன்னு தான் தோணுச்சு. லைக் நமக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மேலே ஒரு பிடிப்பு இருக்குது. அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் நம்ம கொடுக்க முடியும். அண்ட் நிஜமாகவே நம்மளை அதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா, அதை கற்றுக்கிட்டு ஸ்லோவாக பண்ணலாம். மேபி சில பேருக்கு இன்பார்ன் டேலண்ட்ஸ் கூட இருக்கலாம். பட் வந்து கற்றுக்கிட்டு அது என்ன, அந்த ப்ராசஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்லோவாக அதை நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. லைக் நமக்கு எழுதணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா போதும். எப்படி எழுதணுன்றதை கற்றுக்கிட்டு தப்பாக எழுதி ஏதோ ஒன்று கற்றுக்கலாம். நம்மளும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நம்மளும் ஏதோ ஒரு டைரக்ட் பண்ணிடணும், எல்லாம் பண்ணிடணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு பிளாக் எழுதலாம் குறைஞ்சபட்சம். லைக் நான் ரைட்டிங் பற்றின சீரீஸ் பார்த்தனால, ரைட்டிங் பற்றின கிளாஸ் பார்த்தனால நான் அப்படி சொல்கிறேன். எழுதுனா நான் பெருசாக சூப்பராக தான் எழுதுவேன். அப்படியே நான் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய பத்திரிக்கையில் வந்துடணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான்லாம் என்ன நினப்பேன்னா, நமக்குலாம் எழுதவே தெரியாது, நம்ம எப்படி எழுதுவோம் அப்படிலாம் நான் நினப்பேன். பட் இதெல்லாம் பார்க்குறப்போ அட்லீஸ்ட் ஒரு பிளாக் என்னால் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டு எழுத முடியும். ஒரு குட்டி கதை எழுத முடியும். அதாவது என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அது பயங்கர சூப்பராக இருக்கணும், அதுவே ப்ரொஃபஷனாக மாறணும், அதெல்லாம் செகண்டரி. பட் பண்ணலாம். கற்றுக்கிட்டு இந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஐ மீன் ஆர்ட் ஃபார்மே நம்ம கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு இதை பார்த்து தான் தோணுச்சு. ஏன்னா நான் எப்பயுமே ஆர்கியூலாம் பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட் கிட்டலாம். அதெல்லாம் எல்லாருக்குலாம் வராது. அதை அவங்க பண்ணுறவங்க தான் பண்ண முடியும். அப்போல்லாம் நான் ரொம்ப நினப்பேன். லைக் சிங்கிங்லாம் நான் அப்படி ரொம்ப நினப்பேன். அதெல்லாம் ஒரு கடவுள் கொடுத்த வரோன்ற லெவலில் நான் நினப்பேன். எல்லாருக்கும் வந்துடாதுன்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். பட் இதே மாஸ்டர் கிளாஸில் இந்த மாதிரி சிங்கிங் கிளாஸு
அதுக்கப்புறம் மியூசிக்கு இது மாரி நெறைய இருக்கும். இது வந்து சீரிஸ் எடுத்தவங்க சீரிஸ் எப்படி எடுக்கிறது, எழுதுறதுன்ற கிளாஸ் எடுத்திருக்காங்க இல்லையா? இதே மாரி ஜேம்ஸ் கேமரூன் வந்து படம் எப்படி எடுக்கிறது, அவர் படத்தெல்லாம் அவர் எப்படி எடுப்பாரு அப்படின்லாம் கூட கிளாஸஸ் இருந்தது. இது மாரி அப்புறம் கிரேஸ் அனாட்டமி அந்த அதோட புரொடக்ஷன் அவங்க வந்து ஷோண்டா ரhimes அவங்களும் இதே மாரி கிளாஸ் பேசியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டசி சீரிஸ் அண்ட் கிரேஸ் அனாட்டமிலாம் ஒரு நார்மலான ஒரு சீரிஸ். அங்க ஒண்ணும் ஃபேண்டசியாலாம் ஒண்ணும் நடக்காது. ஸோ அந்த மாரியான சீரிஸ், அந்த மாரியான கதைகள் எப்படி எழுதுறாங்கன்றதுக்கான கிளாஸஸ் இருக்கு. அண்ட் எக்கச்சக்க கிளாஸஸ் இருந்தது. நான் வந்து இதுக்கெல்லாமா கிளாஸ் இருக்கும் அப்படின்ற மாரி தான் எனக்கு அது பார்த்தப்போ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் கிளாஸ் பார்க்குறேன். அண்ட் இதுக்கெல்லாமா கிளாஸ் இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நெறைய விஷயங்கள் இந்த மாரி இருந்தது. அண்ட் எனக்கு வந்து இது நிஜமாவே ரொம்ப வொர்த் வாட்சிங்கா தான் இருந்தது. எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி எடுத்தாங்கன்னு பத்தி சொல்றனால எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்காக நம்ம பார்த்தாலுமே ஒரு வொர்த்தான கன்டென்ட் பார்க்குறோம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு யூடியூப் வீடியோவோ சும்மா ஏதோ பார்க்குறத விட இது கொஞ்சம் எனக்கு பெட்டரா ஏதோ ஒரு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அத தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஸோ நீங்க இந்த சீரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு இன்ஸ்டாகிராமில டிஎம் பண்ணுங்க. அண்ட் இது மாரி வேறு எதெல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு கூட நீங்க எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரேட்டிங் குடுங்க. இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நீங்க இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ல கெஸ்ட்டா வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அத பத்தியும் எனக்கு இன்ஸ்டாகிராமில டிஎம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.